பால்வாடிக்கு போகும்போது பாதுகாப்பு இல்லை, பஸ்ஸில் போகும்போது பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதும் பாதுகாப்பு இல்லை, ஏன் பாத்ரூம் போனால் கூட பாதுகாப்பு இல்லை, பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து பிச்சை எடுத்தாலும் பாதுகாப்பு இல்லை, செத்து பொணமாக போனாலும் பொணத்துக்கு கூட பாதுகாப்பு இல்லை. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் 2 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் பெண்ணாக பிறந்த பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. விளாத்திக்குளத்தில் நடந்து இந்த சம்பவம் நம்ம பிள்ளைக்கு நடந்து 3 நாள் ஆச்சு. அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அம்மா கனிமொழி அம்மா, நீங்கள் அந்த தொகுதி எங்கெங்கேயோ நடந்ததுக்கெல்லாம் விளக்க பிடிச்சிக்கிட்டு மெழுகுவத்தியை பிடிச்சிக்கிட்டு போனீங்களே, உங்கள் தொகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நடந்தா இப்படி தான் நீங்கள் இருப்பீங்களா? வீட்டில் பாத்ரூம் கூட இல்லை, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அந்த குழந்தை வந்து படித்து 495 மார்க் எடுத்திருக்கா அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை. அந்த குழந்தை அந்த நேரத்தில் எப்படி துடிச்சிருக்கும், அந்த கனவுகளை நசுக்கி யாராவது நம்மளை வந்து காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு எப்படி ஏங்கி இருக்கும். இதெல்லாம் நினச்சி பாருங்க மக்கள். அதாவது ஒருத்தன் முதல் தடவை தப்பு பண்ணும் போதே அவனுக்கு கடுமையான தண்டனை, அதாவது தலைகீழ கட்டி விட்டு அவனை நாளாக பிரிச்சிருந்தா இப்படி ஒரு விஷயம் நடக்குமா? அதாவது மக்கள் வந்து ஓட்டு போட்டு மக்களுக்காகவே நித்தம் சிந்திக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை பதவியில் உட்கார வைக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு பொம்மை முதலமைச்சர் அப்படிங்கிறத அடிக்கடி நிரூபிச்சுட்டே இருக்கிறீங்க. இன்னும் 48 நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம், உங்களுக்கு 8 நாள் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, இன்னும் 40 நாள் தான் இருக்குது. இந்த 40 நாள்லையாவது மக்களுக்கு, அதாவது இந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு நீங்கள் வந்து உடனே எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 40 நாள் கழித்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நாங்களே அனுப்ப வேண்டியது இருக்கும். மக்களே சிந்திங்க.